ஹலோ ஆல். இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான, இருட்டான, ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமான டாபிக்கை பத்தி பேச போறோம். 10 டார்க் சைக்காலஜி ஹேக் தட் ஆல்வேஸ் ஒர்க். இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே ஒரு விதமான பயமும் அதே சமயத்துல ஒரு ஆர்வமும் நமக்குள்ள வருது தானே. டார்க் சைக்காலஜி அப்படின்னா என்ன? அது எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகுமா? இதோட நல்ல பக்கங்கள் என்ன, கெட்ட பக்கங்கள் என்ன, எல்லாத்தையும் இன்னைக்கு நாம கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். பொதுவா சைக்காலஜி அப்படின்னா ஒருத்தங்களோட மனசை புரிஞ்சுக்கிறது, அவங்களோட பிஹேவியரை செக் பண்றது அப்படின்னு தான் நம்ம இதுவரை நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த டார்க் சைக்காலஜி கொஞ்சம் வித்தியாசமானது. இது ஒருத்தங்களோட வீக்னஸை பயன்படுத்தி அவங்களோட மனசை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கான சில டெக்னிக்கை கொண்டதா இருக்கும். இது எப்பவுமே வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டா அது சூழ்நிலை, அவங்க பயன்படுத்தக்கூடிய முறை அப்படின்னு நிறைய விஷயங்களை சார்ந்திருக்கு. ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லியாகணும். இந்த டெக்னிக் சென்சிட்டிவானது, அதே சமயம் பவர்ஃபுல்லானது. ஒரு கத்தி காய்கறியை கட் பண்றதுக்கும் யூஸ் ஆகும், அதே கத்தி ஒரு உயிரெடுக்கவும் யூஸ் ஆகும். இந்த டார்க் சைக்காலஜி ஹேக்ஸையும் இப்படிதான் பார்க்கணும். இதோட நல்ல பக்கங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவு இதோட எதிர்மறை விளைவுகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். யாரையும் ஏமாத்தவோ கஷ்டப்படுத்தவோ இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணக்கூடாது. இது வெறும் அறிவை வளர்த்துக்கிறதுக்காகவும் மற்றவங்க நம்மளை எப்படி மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கும் தான். ஏந்தாமா அப்ப நீ எங்களை கெட்டவங்கன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த சேனலோட வியூவர்ஸ் எல்லாருமே சொக்க தங்கங்கள் தான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த பாதையில போறப்ப பார்த்து போங்க, முள்ளு கிடக்கு அப்படின்னு யாராவது சொன்னா திருப்பி நாம அவங்க கிட்ட எனக்கு என்ன கண்ணு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு நான் கேட்போம். நீங்க இன்னும் கொஞ்சம் கவனமா போகணும்னு தானே உங்களை எச்சரிக்கை பண்றாங்க. அது போலதான் நானும் நீங்க இன்னும் கவனத்தோட நடந்துக்கோங்க அப்படின்றதுக்காக சொல்றேன். சரி வாங்க ஒவ்வொரு ஹேக்கையும் டீப்பா பார்க்கலாம். முதலாவது ஹேக் மிரர் டெக்னிக். பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த சைக்காலஜி ஒர்க் ஆகும். ஒரு கண்ணாடி மாதிரி நடத்துறது. இது பார்க்க சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதோட பவர் ரொம்பவே அதிகம். நீங்க ஒருத்தர்கிட்ட பேசுறப்ப அவங்க எப்படி உட்கார்ந்துருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் உட்காருங்க. அவங்க கையை மடக்கி வச்சிருந்தா நீங்களும் லைட்டா மடக்கி வச்சுக்கோங்க. அவங்க பேசும்போது தலையாடினா நீங்களும் லைட்டா தலையசைங்க. அவங்க யூஸ் பண்ற சில முக்கியமான வார்த்தைகளை நீங்க பேசுறப்பவும் யூஸ் பண்ணுங்க. இதனால என்ன நடக்கும் தெரியுமா? உங்க கூட பேசுறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாமலேயே ஒரு சப்கான்ஷியஸ் லெவல்ல ஒரு கனெக்ட் உருவாகும். அட, இவங்க நம்மள மாதிரியே யோசிக்கிறாங்க, நம்மள புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். மனுஷங்க எப்பவுமே தங்கள மாதிரி இருக்கிறவங்க கூட சீக்கிரமா கனெக்ட் ஆயிடுவாங்க. இது ஒரு இயற்கையான விஷயம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு புது கஸ்டமரை மீட் பண்ண போறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அவங்க ரொம்ப அமைதியா நிதானமா பேசுறாங்க அப்படின்னா அப்போ நீங்களும் உங்களோட பேச்சையும் உடல் அசைவுகளையும் கொஞ்சம் ஸ்லோவா பண்ணிக்கணும். அதுவே அவங்க எனர்ஜெட்டிக்கா வேகமா பேசுறாங்க அப்படின்னா நீங்களும் அதே மாதிரி கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா பேசுங்க. இது அவங்களுக்கு உங்க கூட பேசுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதை நீங்க வரம்பு மீறி ஓவரா பண்ணிடக்கூடாது. நீங்க அவங்கள அப்படியே காப்பி பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டா அது ஒரு மாதிரி காமெடியா இல்லைனா எரிச்சலா கூட இருக்கலாம். ரொம்ப சட்டிலாவும் நேச்சராகவும் பண்ணணும். ஒரு நல்ல நடிகர் எப்படி ஒரு கேரக்டரோட ஒன்றி போறாரோ அந்த மாதிரி நீங்களும் அந்த மொமெண்ட்ல அந்த கஸ்டமரோட ஒரு சின்ன பிரதிபலிப்பா மாறணும். இந்த மிரரிங் டெக்னிக் வெறும் பேச்சில் மட்டும் இல்லை, நீங்க ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க எப்படி எழுதுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் எழுதுறது, அவங்க யூஸ் பண்ற எமோஜிஸை நீங்களும் யூஸ் பண்றது, சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு நல்ல ரேப்போவை உருவாக்கும். ரெண்டாவது ஹேக் புஷ் புல் டெக்னிக். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயத்துல கொஞ்சம் ரிஸ்கான டெக்னிக். இதுல என்ன பண்ணுவோம்னா முதல்ல ஒருத்தங்களுக்கு நம்மளோட முழு கவனத்தையும் அன்பையும் கொடுப்போம். அவங்கள பாராட்டுவோம், அவங்களுக்காக சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் பண்ணுவோம். அவங்க நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வச்சிருக்கும் போது சடனா நம்மளோட கவனத்தை கொஞ்சம் விளக்கிடுவோம். ரொம்ப உரிமையா நடந்துக்க மாட்டோம். மெசேஜுக்கு உடனே ரிப்ளை கொடுக்க மாட்டோம். ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். இதுல என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பர்சன் ஒரு மாதிரி குழப்பமான நிலைக்கு போயிடுவாங்க. எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு இவங்க ஏன் இப்படி மாறினாங்க அப்படின்னு யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மனுஷங்க என்னைக்குமே ஈஸியா கிடைக்காத விஷயத்த தான் இன்னும் அதிகமா விரும்புவாங்க. இந்த இருக்கட்டும் இல்லாமலும் போகட்டும் அப்படின்ற ஃபீலிங் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு விதமான ஏக்கத்தை ஏற்படுத்தும். நம்மளை இன்னும் அதிகமா கவனிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒருத்தங்க உங்களை ரொம்ப அதிகமா விரும்புறாங்க அப்படின்னு வச்சுப்போம். நீங்க எப்பவுமே அவங்களுக்கு அவைலபிளா இருந்தா அவங்க உங்களை லைட்டா எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க சில நேரங்கள்ல பிஸியா இருக்கீங்க அப்படின்னு காட்டிக்கிட்டா டக்குன்னு ரிப்ளை கொடுக்காம இருந்தா அவங்களுக்கு உங்களோட அருமை புரியும். உங்களை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, உங்ககிட்ட பேச துடிப்பாங்க. ஆனா இதையும் ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணி பண்ணணும்.
ரொம்ப நேரம் புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்க ஒரு கட்டத்துல சரி போனா போகுது அப்படின்னு போயிடவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்போ புஷ் பண்ணணும் எப்போ புல் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தங்க உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக வர்றாங்கன்னு ஃபீல் பண்ணுறப்ப புஷ் பண்ணுங்க. அவங்க கொஞ்சம் விலகி போகிறாங்க அப்படின்னு தோணும் போது மறுபடியும் அவங்கள உங்கள் பக்கம் இழுத்துக்கோங்க. இது ஒரு கேம் மாதிரி தான், பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும். இந்த டெக்னிக் காதல் உறவுகளில் அதிகமாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்லையும் ஆஃபீஸ்லேயும் கூட இந்த டெக்னிக்கை சட்டிலாக யூஸ் பண்ணலாம். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒருத்தங்களோட எமோஷன்ஸோட விளையாடுற மாதிரி, அதனால ரொம்ப கவனமாக கையாளணும். 3வது ஹேக், இன்டியூசிங் கில்ட். குற்ற உணர்வு தூண்டுறது அப்படிங்கிறது பவர்ஃபுல்லான அதே சமயத்தில் ரொம்ப டேஞ்சரஸான டெக்னிக். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தங்க செஞ்ச தப்பை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவாங்க. இல்லைனா அவங்க செய்யாத ஒரு விஷயத்துக்காக அவங்கள குற்றவாளியாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. நீ மட்டும் அன்னைக்கு அப்படி செய்யாமல் இருந்திருந்தா இந்நேரம் எல்லாமே சரியாக இருந்திருக்கும். நான் உனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கேன், நீ எனக்கு என்ன பண்ண? இந்த மாதிரியான வார்த்தைகள் மூலமாக ஒருத்தங்களை மன ரீதியாக துன்புறுத்த முடியும். இதனால் அவங்க மனசில் ஒரு பெரிய பாரம் ஏறும். அந்த பாரத்தை குறைக்க அவங்க உங்களுக்கு சாதகமாக நடந்துக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உடனே நான் உனக்கு எத்தனையோ தடவை ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நீ ஒரு தடவை கூட பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டால் அவங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. இதனால அடுத்த தடவை கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டெக்னிக் ரிலேஷன்ஷிப்குள்ளே கெடுதலை தான் கொண்டு வரும். நீங்கள் அடிக்கடி ஒருத்தங்களை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்கள் மேலே வெறுப்படைய ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க உங்களை விட்டு விலகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ஒருத்தங்களோட மென்டல் ஹெல்த்தை ரொம்பவுமே பாதிக்கும். இந்த டெக்னிக் பெரும்பாலும் மேனிப்புலேட்டர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்க தங்களோட சுயநலத்துக்காக மற்றவங்களோட எமோஷன்ஸ் கூட விளையாடுவாங்க. உங்களை யாராச்சும் அடிக்கடி கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு உணர்ந்தா உடனே அந்த இடத்துல இருந்து அந்த பர்சன் கிட்ட இருந்து விலக ட்ரை பண்ணுங்க. உங்களோட தப்பு இல்லாத எந்த விஷயத்துக்கும் நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. 4வது ஹேக், சோஷியல் ப்ரூஃப் டெக்னிக். நீங்கள் ஒரு சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெரியாதப்போ இல்லைனா ஒரு முடிவை எடுக்க தயங்குறப்போ மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதையே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த சைக்காலஜிக்கல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒருத்தங்களை ஒரு விஷயத்த நம்ப வைக்கலாம். இது எதனாலனா எல்லாருமே ஒரு விஷயத்த பண்ணால் அது சரியாக தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் கொண்ட சில பேர் இந்த இயல்பான நடத்தையை தங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த சோஷியல் ப்ரூஃப் சைக்காலஜி நம்மளை பல வழிகளில் பாதிக்குது. நம்ம ஒரு குழுவின் ஒரு பகுதியாக இருக்கிறதையும் மற்றவங்களால ஏற்றுக்கொள்ளப்படுறதையும் தான் விரும்புவோம். இதனால ஒரு குரூப்ல மெஜாரிட்டியான மக்கள் எதை சூஸ் பண்றாங்களோ அதையே நாமளும் சூஸ் பண்ண ட்ரை பண்றோம். ஒரு குறிப்பிட்ட துறையில பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிற ஒருத்தர் அவர் அறிவாளி புத்திசாலின்னு நம்ம நம்புறதால அவர் சொன்னா சரியாதான் இருக்கும், அவரோட முடிவு சரியாதான் இருக்கும் அப்படின்னு நம்புவோம். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். சொல்ல போனா தப்பு இல்லதான். ஆனால் இந்த சைக்காலஜியை யூஸ் பண்ணி உங்களை வச்சு அவங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும். எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு குறிப்பிட்ட குரூப் இதை தான் நம்புகிறாங்க, அப்போது அதுதான் சரி அப்படின்னு சொல்லி ஒரு போலியான தகவலையோ விஷயத்தையோ உங்களையும் நம்ப வைக்கலாம். இதுதான் முக்கால்வாசி டிவி ஆட்ஸும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரும் பண்ணிகிட்ருக்காங்க. நான் டம்மி சர்க்கிள் விளையாடி தான் பணம் சம்பாதிச்சேன், நீங்களும் டம்மி சர்க்கிள் விளையாடுங்க, பணம் சம்பாதிங்க. உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கா? டோல்கேட் பேஸ்டில் உப்பு சர்க்கரை எல்லாம் இருக்குது. தங்கம் வாங்க, தங்க குயிலுக்கு வாங்க. சிகப்பு மாடு கிவ்ஸ் யூ விங்ஸ். இப்படி பல ஆட்ஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே இந்த சைக்காலஜியை யூஸ் பண்ணி தான் உங்ககிட்ட மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு போலியான விமர்சனங்களை நம்பிக்கைகளை சொல்லி உங்களையும் அதை ட்ரை பண்ண வைக்கிறாங்க. எல்லாரும் இப்படி தான் பண்ணுறாங்க, அப்போ நீங்களும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு இண்டிவிஜுவலோட சொந்தமான முடிவெடுக்கிற திறனை ஃப்ரீடமை பாதிக்குது. இது போன்ற சோஷியல் ப்ரூஃப்ஸை கண்மூடித்தனமாக நம்புறது ஆபத்தில் தான் முடியும். சில சமயங்களில் பல பேர் தவறான முடிவுகளை எடுத்திருக்கலாம், இல்லைனா ஒரு விஷயம் போலியாக கூட ஃபேமஸ் ஆகியிருக்கலாம். இதனால ஒரு தனிநபர் தங்களோட சொந்த பகுத்தறிவையும் விமர்சன சிந்தனையையும் இழக்க நேரிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நீங்க ஒரு கருத்தை மற்றவங்க நம்புறாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அந்த விஷயத்தை பத்தின உண்மைத்தன்மை முழுசா தெரியாதப்போ அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்க தெளிவா விசாரிங்க. அதுக்கப்புறம் உங்க சொந்த முடிவை எடுங்க. இந்த சோஷியல் ப்ரூஃப் சைக்காலஜி ஒரு சக்தி வாய்ந்த டூலா இருக்கு.
மேனிப்புலேட்டர்ஸ், ஏமாத்துக்காரங்க தங்களோட சுயத்துக்காக யூஸ் பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க. நம்ம தான் அவேரா இருந்து ஒரு விஷயம் பரவலா ஃபேமஸா பேசப்படும் போது மற்றவங்க சொல்றாங்க அப்படின்னு கண்மூடித்தனமா நம்பாம நல்லா விசாரிச்சு பார்த்து முடிவெடுக்கணும். அவங்களோட தந்திரங்கள்ல இருந்து பாதுகாப்பாகவும் இருக்கணும். 5வது ஹேக் ஸ்கார்சிட்டி டெக்னிக், பற்றாக்குறை டெக்னிக். இது ஒரு விஷயம் இப்போ மட்டும்தான் கிடைக்கும், லிமிட்டடாக தான் இருக்கு, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணுவாங்க. இனி இது கிடைக்கிறது கஷ்டம், சீக்கிரம் முடிஞ்சிரும், இது போன்ற வார்த்தைகளை மக்கள் கேட்குறப்ப அதை எப்படியாவது சீக்கிரமா வாங்கிடணும் அப்படின்னு நம்ம மைண்ட்ல ஆசையை தூண்டும். இந்த சைக்காலஜி ஸ்ட்ராட்டஜியை தான் எல்லா மார்க்கெட்டிங் கம்பெனிஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கார்சிட்டி டெக்னிக் 2 விதமாக நம்மளை பாதிக்குது. ஒன்று ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாய்ப்பையோ பொருளையோ இழந்துருவோமோ, கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற பயம் நம்மளை சீக்கிரமா செயல்பட தூண்டிவிடும். இப்ப வாங்கலைன்னா அப்புறம் கிடைக்காது அப்படின்ற எண்ணம் நமக்கு ஒரு விதமான பதட்டத்தை உருவாக்கும். 2வது வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பொருள் இல்லைன்னா வாய்ப்பு கம்மியா இருக்கிறப்ப அதோட வேல்யூ நம்ம மனசுல இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம மைண்டு எப்படி ப்ரோக்ராம் ஆயிடுச்சு அப்படின்னா, எது கிடைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கோ அது வேல்யூபிள் திங்க் அப்படின்னு மாறிடும். இதனால லிமிட்டட் ஆஃபர், லிமிட்டட் சீட் அப்படின்னு சொன்னதும் முந்தி அடிச்சுக்கிட்டு போய் வாங்குவோம். இந்த டெக்னிக்கை மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அவங்க ப்ராடக்ட்ஸை மக்கள் கிட்ட டம்ப் பண்றதுக்காக லிமிட்டட் டைம் ஆஃபரா போட்டு அவங்கள வாங்க வைப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்க யூஸ் பண்ற எல்லா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸும் இதை தான் பண்ணுவாங்க. ஆஃபர் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைமரை ஓட விடுவாங்க. பிக் பில்லியன் சேல், சம்மர் சேல், தீபாவளி சேல், இப்படி எக்கச்சக்க ஆஃபர் கொடுத்து உங்களை கவர்வாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா, நார்மல் டேஸில் இருக்கிற ரேட்டை விட ஆஃபர் டேஸில் போடுற ரேட் அதிகமாக தான் இருக்கும். இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஸோ இது போன்ற சமயங்களில் நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணுறது தான். ஆஃபர் சேல் அப்படின்னு போடுறப்ப நீங்கள் வாங்குறத விட நார்மல் டேஸில் கம்மி ரேட்டுக்கு வாங்குங்க. கிளியரன்ஸ் சேல் ட்ரை பண்ணலாம், அதில் கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். 6வது ஹேக் ஃபியர் மாங்கரிங் டெக்னிக். இது ஒருத்தங்களோட பயத்தை தூண்டி அது மூலமா அவங்க நினைச்சதை சாதிக்கிறது. இந்த டெக்னிக் எல்லாருடைய வீட்லயும் பேரண்ட்ஸ் பசங்க கிட்ட யூஸ் பண்ணிப்பாங்க. இப்ப நீ படிக்காம விளையாண்டுட்டு இருந்தா அப்பா வந்ததும் சொல்லி அடி கொடுக்க சொல்லுவேன். இருட்டில் போகாத, பேய் இருக்கும், உன்னை தூக்கிட்டு போய் சாப்பிட்டுடும். வெளியே போகாத, யாராவது வந்து உன்னை பிடிச்சிட்டு போய் உன் கண்ணை நோண்டி பிச்சை எடுக்க விட்டுருவாங்க. சொல்ற பேச்சு கேட்குறியா இல்லை கொம்பு எடுக்கவா? இது எல்லாமே பசங்களை சீர்திருத்த பேரண்ட்ஸ் ஆயுதமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி பயமுறுத்தும் போது என்ன பண்ணுவோம்? பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்டு நடப்போம் இல்லையா? இதையே நம்ம டீச்சர்ஸும் பயன்படுத்துவாங்க. நீ மட்டும் படிக்கலனா உனக்கு ஃப்யூச்சரே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை படிக்க வைப்பாங்க. ஆஃபீஸில் இந்த ப்ராஜெக்ட் டெட்லைனுக்குள்ளே சப்மிட் பண்ணலன்னா உங்கள் வேலையே போயிடும், ஸோ சீக்கிரமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களை வேலை வாங்க ட்ரை பண்ணலாம். ரிலேஷன்ஷிப்பில் கூட இது போல் நடக்கும். இவ்வளோ ஏன், மார்க்கெட்டிங்கில் கூட இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா எல்ஐசி பாலிசிஸ். நாளைக்கு நீங்கள் இறந்து போயிட்டா உங்களோட ஃபேமிலியோட சிச்சுவேஷன் என்ன? ஸோ இன்றைக்கே போடுங்க லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு பயத்தை காட்டி இன்சூரன்ஸ் வாங்க வைப்பாங்க. இது தொடர்ந்து நடக்கும்போது ஒருத்தரோட மென்டல் ஹெல்த் கடுமையாக பாதிக்கப்படுது. பதட்டம், மனசோர்வு, முக்கியமாக நம்பிக்கையின்மை போன்ற பிரச்சனைகளை உருவாக்குது. இந்த டெக்னிக்ஸ் உங்ககிட்டையும் பயன்படுத்தப்படலாம். அப்படி யாராவது உங்களோட பயத்தை தூண்டுற மாதிரி பேசினா உடனே பயப்படாம அதோட உண்மைத்தன்மையை கண்டுபிடிங்க. பயம் வர்றப்ப அமைதியா இருந்து பகுத்தறிவோட சிந்திச்சு செயல்படுங்க. ஒருத்தர் உங்களை வேணும்னே பயமுறுத்த முயற்சி பண்றாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணும்போது அவங்களுக்கு அடிபணியாதீங்க. உங்க ரைட்ஸுக்காக பேசுங்க. அது போன்ற ஆட்கள் கூட சகவாசத்தை வச்சுக்காம விலகி இருக்க ட்ரை பண்ணுங்க. 7வது ஹேக் எக்ஸசிவ் ஃபிளாட்ரி டெக்னிக்ஸ். ஒருத்தங்களை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து அவங்களோட நம்பிக்கையை பெற்று அவங்க கிட்ட இருந்து தனக்கு வேண்டியதை சாதிக்கிறது தான் இந்த டெக்னிக். நீ என்ன சொல்ல வர? அப்போ என்னெல்லாம் யாரும் புகழக்கூடாதா? நான் டிசர்விங் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. நீங்க அதுக்கு தகுதியானவங்க தான். ஆனா உங்களை யாரு புகழ்ந்து பேசுறாங்க அதுதான் மேட்டர். உங்களால அவங்களுக்கு தேவையாக வேண்டியிருக்கும். அதனால உங்க நம்பிக்கைக்கு உரியவங்களா மாறுவாங்க. அப்புறம் அவங்க நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆனதும் உங்களை கழட்டி விட்டுருவாங்க. உங்களை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து தள்ளுவாங்க. புகழ்ச்சியின் மழையில உங்களை குளிப்பாட்டுவாங்க. நீங்க அப்படி, நீங்க இப்படி, ஆஹா ஓஹோ அப்படின்னு போற்றி தள்ளுவாங்க. இப்படி பண்ணும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஃபேவரிட்டிசம் காட்டுவீங்க. அவங்களுக்கு அதுதான் வேணும். நாளை பின்ன அந்த பர்சன் தப்பு பண்ணாலும் உங்களால குவெஸ்டின் பண்ண முடியாது. ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா உங்களை அவ்வளோ நல்லா சொன்னாங்களே அப்படின்னு தோணும். அது மட்டும் இல்லாம உங்களை தொடர்ச்சியா புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படி ஹாப்பியா இருக்கும்போது மற்றவங்க கேட்கறத நீங்க மறுக்க மாட்டீங்க, மறுக்கவும் முடியாது.
அப்புறம் என்ன, உங்க கான்ஃபிடென்ஸை குறைச்சு அவங்கள கூடவே வச்சுப்பீங்க. அவங்களுக்கு காரியமாகணும் அப்படின்னு இருக்கிறப்ப உங்களை தலை மேல தூக்கி வச்சு புகழ்வாங்க. நீங்களும் மஞ்சள் தண்ணி தெளிச்ச ஆடு மாதிரி அவங்க கேட்கறதுக்கெல்லாம் மண்டைய ஆட்டுவீங்க. கடைசியில ஜோக்கரா நிப்பீங்க. இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா, ஒருத்தங்க உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக உங்களை புகழ்றாங்க அப்படின்னா தட்ஸ் ஃபைன். ஆனா அதுவே அவங்க உங்களை ஓவரா புகழ்றாங்க அப்படின்னா உஷாராகிக்கோங்க, சம்திங் ராங் அப்படின்னு. அது மாதிரி நேரத்துல நீங்க பண்ண வேண்டியது அமைதியா இருக்கிறது மட்டும்தான். சின்ன ஸ்மைலோட அங்கிருந்து எஸ்கேப் ஆக பாருங்க. அடுத்து உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கணும். மற்றவங்க சொல்ற எல்லாத்தையும் நம்பக்கூடாது. அளவுக்கு மீறிய புகழ்ச்சி ஒரு ஸ்வீட் பாய்சன் மாதிரி. கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், அதுக்கு பின்னால இருக்கிற நோக்கம் வேறையா இருக்கலாம். அதனால எப்பவுமே ஜாக்கிரதையா இருங்க. 8வது ஹேக், கிரியேட்டிங் என்மிட்டி. ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதுதான் இந்த டெக்னிக். 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு 3வது நபர் நினைச்சதை சாதிப்பாரு. இதுதான் அரசியல்ல கையாளப்படுற ஒரு மாபெரும் டெக்னிக். 2 தரப்பினருக்கும் இடையில சதி, மத கலவரத்தை தூண்டி ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் அவங்க புட்டுநட்டு வெளியில வராம பாத்துப்பாங்க. இது தெரியாத சில தற்குறிகள் அவங்களுக்கு கைப்பாவையா இருந்து வேலை பார்ப்பாங்க. ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட பொய்யான தகவலை பரப்பி பகைய உணர வைப்பாங்க. அவ உன்னை பத்தி என்னெல்லாம் சொன்னா தெரியுமா, நீயே அவனோட தயவுல தான் வாழ்றியான், நீ வாழ்ற இந்த வாழ்க்கையே அவன் போட்ட பிச்சையான், இப்படியெல்லாம் உன்னை பத்தி மட்டமா பேசினா தெரியுமா, நீ இன்னுமா அவளை நம்புற, அவெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டா, மச்சான் உன் ஆள் அந்த பையன் கூட பைக்ல ஒன்னா போறத பார்த்தண்டா. இப்படி 2 பேருக்கும் நடுவுல பேசி பிரச்சனைய பெருசாக்கி அவங்க காரியம் சாதிச்சுப்பாங்க. இதை பண்றதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா அவங்க 2 பேரையும் இவங்க கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லைனா தன்னோட தப்ப மறைக்க தான் மாட்டிக்காம இருக்க மற்றவங்க சண்டை போட்டுக்கிற மாதிரியான சூழலை உருவாக்கலாம். போட்டியும் பொறாமையும் தூண்டிவிட்டு அவங்களோட வீக்னஸை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம். எந்த பகைமை எப்பவுமே மோசமான விளைவுகளை தான் கொடுக்கும். இது இண்டிவிஜுவல் பர்சனுக்கு நடுவுல இருக்கிற நம்பிக்கையை உடைக்கும், ரிலேஷன்ஷிப்பை கெடுக்கும், வன்முறைக்கும் வழிவகுக்கும். இந்த சிக்கல்ல நீங்க மாட்டிக்காம இருக்கணும்னா, யாராவது உங்ககிட்ட வந்து மற்றவங்களை பத்தி தப்பா சொன்னாங்க அப்படின்னா அதை அப்படியே நம்பாதீங்க. அது சம்மந்தப்பட்ட பர்சன் கிட்ட பேசுங்க. ஒருவேளை உங்களுக்கு நெருக்கமானவங்களை பத்தி உங்ககிட்ட வந்து தப்பா சொல்லும்போது அவங்கள அப்படி பேச வேணான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட பர்சன் கிட்ட போய் ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மற்றவங்க சொல்றத வச்சு உங்களுக்கு நெருக்கமானவங்களை குவெஸ்டின் பண்ணாதீங்க. அது உங்க ரிலேஷன்ஷிப்குள்ள விரிசலையும் மனஸ்தாபத்தையும் தான் கொண்டு வரும். உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் சண்டை வந்தா அதை நீங்க 2 பேரும் மட்டும் இருந்து பேசி சால்வ் பண்ணணும். தேர்ட் பர்சனை என்னைக்குமே எப்பவுமே பஞ்சாயத்து பண்ண அலோ பண்ணவே கூடாது. அவங்கள பத்தி உங்ககிட்ட தப்பா பேச வந்தா அதுக்கு இடமும் கொடுக்க கூடாது. சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே அந்த இடத்த விட்டு விலகிடணும். இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சு ஜாக்கிரதையா இருக்கிறது தான் நல்லது. 9வது ஹேக், ஹாலோ எஃபெக்ட் எக்ஸ்ப்ளோய்டேஷன். இது வேற ஒன்றும் இல்லை, பார்ப்பதற்கே அப்பாவி போல் இருக்கும் இவர்தான் பல பெண்களை மயக்கி தன் காதல் வலையில் விழ வைத்த காதல் மன்னன் அப்படின்னு நியூஸ்ல சொல்லுவாங்கல்ல. அந்த ஜென்டில்மேன், ஜென்டில் விமன், தட் அப்பாவிஸ் எல்லாருமே யூஸ் பண்றது இந்த டெக்னிக் தான். நம்ம ஊருக்குள்ள ரொம்ப நாளா ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க, வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு. அது போலதாங்க ஒரு அட்ராக்டிவான ஆளா வெளி உலகத்துக்கு தங்களை காமிச்சு தங்களோட காரியத்தை கச்சிதமா சாதிப்பாங்க. டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணியிருப்பான், என்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, ஆனா திருட்டு கேஸ்ல மாட்டியிருப்பாங்க. பார்க்க இந்த புனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. எல்லா திருட்டு வேலையும் அவங்க தான் பண்ணுவாங்க. இது போன்ற ஆட்களை நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஒருத்தரை பார்த்ததும் நல்லவங்க அப்படின்னு நம்பிடாதீங்க. இல்லைனா ஒரு சில பாசிட்டிவ் ஆட்டிடியூடை வச்சு நல்லவங்க அப்படின்னு டிசைட் பண்ணாதீங்க. அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் பத்தி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஹேக் நம்பர் 10, கேஸ் லைட்டிங் டெக்னிக். இருக்கிறதுலே மோசமான டெக்னிக். இதை தெரிஞ்சோ தெரியாமலோ பல பேர் யூஸ் பண்றாங்க. முக்கியமா ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இதை யூஸ் பண்றாங்க. இதனால ஒருத்தரோட மனநிலை, கான்ஃபிடன்ஸ் எல்லாமே கேள்விக்குறியாகுது. அதாவது நடந்த விஷயத்த தன்னோட பார்ட்னர் கிட்ட அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, உனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, நீ எல்லாத்தையும் மறந்துட்ட, உனக்கு இதெல்லாம் வராது, இது மாதிரியான வார்த்தைகள் தான் கேஸ் லைட்டிங் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டெக்னிக்கை கையாளுறவங்களோட நோக்கமே ஒருத்தருடைய சொந்த மெமரிஸ், நேச்சுரல் எமோஷன்ஸ் அண்ட் மென்டல் ஸ்டேட்டை கேள்விக்குறியாக்குறது.
தொடர்ந்து கேஸ்லைட்டிங் பண்ணும்போது பாதிக்கப்பட்டவங்க அவங்களையே சந்தேகிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்க மென்டல் ஆகிட்டோமோ அப்படின்னு கூட நினைக்க வாய்ப்பு இருக்கு. இத பல சூழ்ச்சியான வழிகள்ல பண்ணலாம். அது என்னென்ன அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன், டினையல். நடந்த இன்சிடென்ட்டை மறுக்கிறது. நான் அப்படி சொல்லவே இல்லை, அப்படி எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறது. ரெண்டாவது, வித்ஹோல்டிங். முக்கியமான இன்ஃபர்மேஷனை சொல்லாம மறைக்கிறது இல்லைனா சொல்ல மறுக்கிறது. மூணாவது, கவுண்டரிங். பாதிக்கப்பட்டவங்க சொல்ற விஷயத்த பொய்யான தகவலை வச்சு சொல்றது. உனக்கு சரியா ஞாபகம் இல்லை, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னெல்லாம் சொல்லி அவங்கள குழப்புறது. நாலாவது, ட்ரிவியலைசிங். பாதிக்கப்பட்டவங்களோட உணர்வுகளையும் கவலைகளையும் குறைச்சி மதிப்பிடுறது. இதுக்கெல்லாம் போய் ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு விஷயம்னு கவலைப்பட்டுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களோட ஃபீலிங்ஸை வேல்யூ பண்ணாம இருக்கிறது. அஞ்சாவது, டைவர்ட்டிங். பேச்சை மாத்துறது இல்லைனா பாதிக்கப்பட்டவங்கள பிளேம் பண்றது. நம்ம இதை பத்தி பேச வேண்டாம், நீ நேற்று என்ன பண்ணன்னு சொல்லு அப்படின்னு டாபிக்கை சேஞ்ச் பண்றது. ஆறாவது, யூசிங் அதர்ஸ். மற்றவங்கள பொய் சொல்ல வைக்கிறது இல்லைனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதிராக திருப்புறது. எல்லாருமே நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிறன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றது. இப்படி பலவிதமா யூஸ் பண்றாங்க. இது மூலமா அவங்களால உங்களை அதிகாரம் பண்ண முடியும், தான் செஞ்ச தப்புக்கு பொறுப்பேத்துக்காம உங்களை பிளேம் பண்ண முடியும், தான் தப்பா நடந்துக்கிட்டாலும் உங்களை குழப்பி அவங்க செஞ்சதை சரி அப்படின்னு நம்ப வச்சிருவாங்க. இதுல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி, நீங்க அவேர்னஸோட இருக்கிறது தான். ஒருத்தர் உங்களோட உண்மை தன்மையை குவெஸ்டின் பண்ண வைக்கிறவரா தெரிஞ்சாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கான்வர்சேஷனை பில்ட் பண்ணாதீங்க, அவங்களோட சகவாசத்தை கட் பண்ணிடுங்க. இன்னைக்கு நாம பார்த்த 10 டார்க் சைக்காலஜி ஹேக்ஸும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த ஹேக்ஸை நீங்க மற்றவங்க கிட்ட யூஸ் பண்ணாம உங்ககிட்ட யூஸ் பண்ணவங்களை கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட இருந்து விலகி உங்க மென்டல் ஹெல்த்தை பாதுகாத்துக்கோங்க. உங்களோட வீக்னஸை உங்களுக்கு எதிராக யூஸ் பண்ண அலோவ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மீண்டும் இன்னொரு டாபிக்ல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. See you on another video. Bye.